ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் விலாக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அச்சு வெல்லமும் கவுனி அரிசியும் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்கிட்ட வந்து அச்சு வெல்லம் இருந்தது. உங்கள்கிட்ட அச்சு வெல்லம் இல்லைன்னா வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை வச்சு கூட வந்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு வந்து கவுனி அரிசியை ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் குழா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி 2 டைம் 3 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியிலே வந்து ஊற வச்சு நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ரைஸை வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணோம். அதுக்கு இடையில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அச்சு வெல்லத்தை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவுனி அரிசியை வந்து ஃபில்ட்ரு பண்ணதை மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் காயெல்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன ஜாரில் வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். 2 பார்ட்டாக வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இது செய்கிறதுக்கு போக இந்த மீற தண்ணியை வந்து நம்ம வந்து வேறு எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் செய்யவும் யூஸ் பண்ணிக்கலாம், செடிக்கு யூஸ் பண்ணலாம், தலைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து விட்டமின் வந்து நிறையவே அடங்கியிருக்கு. இப்போ இந்த பவுட்ரு பண்ணதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அச்சு வெல்லம் கரைச்சி இந்த பாகு எடுத்ததை வந்து அதையும் வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுறேன். அது வந்து பாகு கன்சிஸ்டன்சியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கரைஞ்சால் போதும். அந்த கட்டியெல்லாம் உடையிற அளவுக்கு கரைய வச்சுட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன மண் அந்த இதெல்லாம் இருக்கும். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். இப்போ இந்த மாவோடு சேர்த்து வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இது நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த பேன்லேயே வந்து கொஞ்சம் அச்சு வெல்லம் அந்த பேஸ்ட் நான் வச்சுருக்கேன். அதோடவே வந்து இதை சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து மாவு வேகிற அளவுக்கு வந்து கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவாக இருந்தால் நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி கிளறிடலாம். ஆனால் இது வந்து கவுனி அரிசின்றதுனால கொஞ்சம் இது வந்து வேகிறதுக்கான டைமிங் வந்து நிறையவே எடுக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லாவே வந்து வெந்துடும். இப்போது அந்த வெல்லம் அச்சு வெல்லம் கரைச்சி வச்ச வெல்லத்தோடவே சேர்த்து வந்து இந்த நம்ம கவுனி அரிசியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கோம். இதோடு கூடவே வந்து அந்த கவுனி அரிசி தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அதையே ஊற்றி இன்னும் கொஞ்சம் நான் வந்து மிக்ஸ் கடைசியில் கூடவே இது கூட வந்து நல்லா கையில் சேர்த்து மொத்தமாக வந்து கிளறி கீழே இறக்கிடலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் கட்டியாக வந்து நல்ல ஒரு பால் கன்சிஸ்டன்சியில் வந்து இது வந்துடும். இப்போ நமக்கு தண்ணி பதம் தெரியல, சப்போஸ் லூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப இலகுன மாதிரி இருக்குதுன்னுச்சுன்னா நீங்கள் வந்து கூடவே வந்து மைதா இல்லைனா அரிசி மாவு வந்து சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா இதையே வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகும். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து கரெக்டான அளவு வச்சு நான் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து எந்த சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு கையில் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி அச்சு பண்ணி பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த தட்டில் வந்து நம்ம இந்த பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை வச்சு நம்ம வச்சு ஆவி போடணும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இந்த பிடிச்சி வச்சு இந்த புடி கொழுக்கட்டையெல்லாம் வந்து ஒவ்வொரு தட்டுலேயும் வந்து கொஞ்சம் கேப் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒன்று வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தட்டு எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடணும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே வேகணும், அரிசி மாவு மாதிரி கிடையாது. கவுனி அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், இல்லைன்னா வந்து பிசு பிசுன்னு இருக்கும். நமக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரியான வெந்த பதம் வந்து இருக்காது. அதுக்காக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தட்டை நான் வச்சு மூடி போட்டு விட்டுறேன். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தேன். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து எடுக்க வந்துருச்சு. நல்லாவே வேகவும் வந்துருச்சு.
இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு ஹெல்த்தியான சூப்பரான அச்சு வெல்லம் கவுனி அரிசி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.